ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமு ஆச்சி சேனல். நம்ம கோமு ஆச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த தேங்காய் வச்சு இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்வீட் ரெசிபி தான். இது 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கெல்லாம் இந்த தேங்காய் பர்ஃபி தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நம்மளோட தேங்காவை உடைச்சிட்டு இந்த மாதிரி 3 மூடி நான் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் நமக்கு 20 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் கடகடான தேங்காவை திருகிட்டோம், சிரமம் பார்க்காம தேங்காவை திருகிட்டோம் அப்படின்னா அடுத்த 20 மினிட்ஸில் நமக்கு ஸ்வீட் வீட்டில் ரெடியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக இந்த ஸ்வீட் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஆனால் இந்த தேங்காய் இளம் தேங்காவாக வாங்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் முத்தன காயாக பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேங்காய் திருகும் போது பூ நல்லா உதிரியா விழும். அந்த மாதிரி தேங்காவா பார்த்து எடுத்துக்கோங்க. இளம் தேங்காய் மட்டும் வேண்டாம். நம்ம இந்த தேங்காயில் இருக்கிற ஒயிட் போர்ஷன் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஒட்டை திருக வேண்டாம். ஏன்னா அடியில் கொஞ்சம் பிளாக்காக வரும். அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம இதோட ஒயிட் போர்ஷனை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ நம்மளோட தேங்காய் பர்ஃபி நல்ல வெள்ளை வெள்ளையும் பியூர் ஒயிட் கலரில் பார்க்கறதுக்கே செமையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் என்னன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். அடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத. நான் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு இந்த பவுலால் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அதே பவுலால் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் தேங்காய் எடுக்கிறீங்களோ அந்த 1 கப் துருவின தேங்காய்க்கு 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பால். நான் ஏன் பால் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்வீட் செய்யும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறமா நான் இந்த மாதிரி ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி தடவி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த ட்ரே இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாதிரி பிளேட்டில் கூட நீங்கள் நெய் அப்ளை பண்ணி நம்ம அந்த ஸ்வீட்டை செஞ்சு இதில் கொட்டுறதுக்கு நமக்கு அந்த ஸ்வீட் இந்த இதில் பிளேட்டில் ஒட்டாமல் பீஸ் போடுறதுக்கு அழகாக வரும். அதுக்காகத்தான் நான் இந்த ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு நம்மளோட துருவன தேங்காவை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தேங்காய் பர்ஃபியாக சாப்பிடும்போது இந்த மாதிரி துருவின தேங்காய் அப்படி திப்ளியாக இருக்கும். கடித்து சாப்பிடும்போது நம்ம அரைச்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நல்லா ஜூஸியாக அந்த பர்ஃபி சாப்பிடும்போது ஜூஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த டிப்பு. இதில் தண்ணியே ஊற்றக்கூடாது. இதை நான் இப்போ ஒரு ஓட்டிட்டு எடுத்து கொண்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம துருவன தேங்காய் எல்லாம் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியே ஊற்றாமல் நல்லா ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போ 1.5 கப் அளவு சுகரை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சுகர் முங்குற அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி கம்மியாகவே ஊற்றுங்க. இந்த சுகர் முங்குற அளவுக்கு நம்ம இப்போ தண்ணி ஊற்றினா போதும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்க, இந்த மாதிரி சுகர் முங்குற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னா இந்த சுகர் இப்போ நமக்கு நல்லா கரையட்டும்.
இதுக்கு வந்து நமக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம போட்ட சர்க்கரை வந்து நமக்கு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாலை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இப்படி நுரைச்சி வருது பாருங்கள். நுரைச்சி வரும்போது இந்த சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து அது வெளியே கொண்டு வந்துடும். அந்த அழுக்கை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி பாலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சிட்டு, இப்போ இது மேலே வந்து அழுக்கு நிறைய இருக்குது பாருங்கள். இந்த சுகரில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து வெளியே கொண்டு வந்துடும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் வந்து கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியே எடுத்துருங்க. அதுக்காக தான் நான் வந்து பால் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது நமக்கு வந்து நம்ம போட்ட சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்து இதில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச தேங்காவை வந்து இதோட வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கேஸை வந்து நான் கொஞ்சம் இப்போ சிம்மில் வச்சுட்டேன். நம்மளோட சுகர் வந்து நல்லா கரைஞ்ச உடனே அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காவெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காவை ஆட் பண்ணி இப்படி கிண்டி கொடுங்க. இப்போ வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்பலாம் நெய் தேவைப்படாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் வந்து நமக்கு தேவைப்படும், அவ்வளோதான். நான் வந்து இப்போ இது செய்ய ஆரம்பித்து 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. அப்பப்போ வந்து கலரை விடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நுரைச்சி வரும் பாருங்கள். நுரைச்சி வரும்போது நம்ம வந்து இப்படி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம வந்து கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இப்போ சைடெல்லாம் வந்து அந்த சுகர் வந்து நல்லா வந்து நுரைச்சி ஒயிட் கலரில் நுரைச்சி இதாகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு வந்து தேங்காய் பர்ஃபி வந்து அப்போ ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம வந்து தேங்காய் பர்ஃபி பதம் வந்து எப்படி கரெக்டாக என்ன செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த பதம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்மளோட தேங்காய் பர்ஃபியை வந்து இதில் போடணும். போட்டால் அது வந்து ஓடாமல் நல்லா அப்படி இருக்கணும். நம்ம வந்து அதை எடுத்து உருட்டுறதுக்கு வந்து நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருண்டை மாதிரி வரணும் நமக்கு. இதுதான் அந்த தேங்காய் பர்ஃபியோட பதம். எனக்கு வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மினிட் வந்து அப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட் வந்து கிண்டி கொடுங்க. அடுத்து வந்து நம்ம இறக்கி ட்ரேயில் வந்து கொட்ட வேண்டிதான். நமக்கு சைடெல்லாம் அப்படியே நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜும் வந்து நமக்கு கரெக்டான இதுதான். தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம வந்து ஒரு 1 மினிட் இருக்கட்டும். 1 மினிட் கழித்து நான் வந்து இப்போ ட்ரேயில் கொட்டி காமிக்கிறேன் எப்படி கொட்டலாங்கிறத. பார்த்தீங்களா, நமக்கு இப்போ சைடெல்லாம் நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை கலரில். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் கொட்டலாம். இங்கே பாருங்கள், பதமும் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதை எடுத்தால் இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு நமக்கு வந்து வரணும். இதுதான் வந்து இந்த தேங்காய் பர்ஃபி வந்து பெர்ஃபெக்டாக பீஸ் போடுறதுக்கு இதான் கரெக்டான டிப்பு. இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு தண்ணியில் போட்டுட்டு நம்ம அந்த இதை எடுத்தால் வந்து உருட்டுற பதத்துக்கு வரணும். எனக்கு இப்போ 15 மினிட்ஸ் அலாரமும் முடிஞ்சு போச்சு. நான் வந்து இப்போ ட்ரேயில் கொட்ட போகிறேன். நான் வந்து இப்போது நம்மளோட தேங்காய் பர்ஃபியை வந்து இந்த நெய்யில் தடவி வச்சுருக்கேன் இந்த ட்ரேயில் வந்து கொட்டுறேன். கொட்டிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க.
இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ பாத்திரத்தில் ரொம்பலாம் ஒட்டவே இல்லை நம்மளோட தேங்காய் பர்ஃபி. இப்போ வந்து ட்ரேயில் கொட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலோட அடி பாகத்தை வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து பீஸ் போடவும் கரெக்டாக இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் இறுகுனதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம். நமக்கு வந்து 5 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து நல்லா நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் 2 ஓரத்துலேயும். நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து பீஸ் போடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீஸ் போடலான்னு பீஸ் போடலான்னு இருக்கேன். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து பீஸ் போட்டுருங்க. இல்லைன்னா வந்து நம்மளோட தேங்காய் பர்ஃபி வந்து அப்படியே ரொம்ப ஹார்டாயிரும், நம்மளால் பீஸ் வந்து போட முடியாது. இப்போவே பாருங்கள், எனக்கு வந்து கத்தி வந்து உள்ளே இறங்க மாட்டேங்கி நல்லா இறுகுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்கலாம், டைமண்ட் ஷேப்பில் கூட பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் இன்றைக்கி வந்து போடுறேன். பாருங்கள், நான் வந்து 3 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு இது ஒரு ட்ரே ஃபுல்லாக ரொம்பிட்டு பாருங்கள் தேங்காய் பர்ஃபி. எப்படியும் எனக்கு வந்து ஒரு 40 பீஸாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டு ஒரு நல்லா ஆறணும். ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. அடுத்து ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட பர்ஃபியை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து இப்போ நம்மளோட தேங்காய் பர்ஃபி எல்லாத்தையும் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டேன். பாருங்கள், அதுவே வந்து கொஞ்சம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் முருகலாயிட்டு ஒரு ஓரத்தில். நான் வந்து கத்தியால் இது பண்ணுறதுக்குள்ளேயே. அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ரேயில் கொட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து பீஸ் போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ நல்லாவே நமக்கு வந்து அந்த ட்ரே வந்து சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட தேங்காய் பர்ஃபியை நான் வந்து தட்டி காமிக்கிறேன். எப்படி நம்மளோட பீஸ் எல்லாம் முழுசாக நம்மளோட தேங்காய் பர்ஃபி பீஸா வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு வந்து இப்போ தேங்காய் பர்ஃபி ட்ரேயில் ஊற்றுனது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து கவுத்தி போட்டு நான் வந்து நம்மளோட பீஸ்லாம் எப்படி வந்திருக்கு என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட தேங்காய் பர்ஃபி எல்லாம் நல்லா செமையாக பீஸா வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா செமையாக இருக்குல்ல, நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் நம்மளோட தேங்காய் பர்ஃபி. நம்ம வந்து அந்த தேங்காவோட ஒயிட் போர்ஷனை மட்டும் எடுத்ததுனால தான் இப்படி வந்திருக்கு. நல்லாவே இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. பசங்க அதுக்குள்ளே வந்து ஆளுக்கு 2 பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பசங்களும் என் ஹஸ்பண்டும் வந்து நல்லாவே இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நம்மளோட தேங்காய் பர்ஃபி வந்து எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து பாருங்கள், இந்த மாதிரி 2 சம்படம் ஃபுல்லாக நம்மளோட தேங்காய் பர்ஃபி வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. நான் வந்து இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்மளோட தேங்காய் பர்ஃபி எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க, உங்களுக்கும் பெர்ஃபெக்டாக வரும் இந்த தேங்காய் பர்ஃபி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு எப்படி வந்தது இந்த தேங்காய் பர்ஃபி அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. நான் வந்து இன்றைக்கி நம்மளோட தேங்காய் பர்ஃபிக்கு வந்து 1 கப் தேங்காய்க்கு 1.5 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் சுகர் வந்து நல்லா தூக்கலாக இருந்தாலே பிடிக்கும். உங்கள் வீட்டில் வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் தேங்காய்க்கு 1 கப் சுகரே வந்து போதுமானதாக இருக்கும். எனக்கு வந்து இது கரெக்டாக இருந்தது. இந்த தேங்காய் பர்ஃபியோட ஸ்வீட் வந்து கரெக்டாக இருந்தது. இதே இந்த தேங்காய் பர்ஃபியில் வந்து பொட்டுக்கடலை மாவையும் வந்து ஆட் பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு வந்து அந்த ரெசிபி வேணும், பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி 1 கப் தேங்காய்க்கு 1 கப் சுகர் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணி செய்வாங்க. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த ரெசிபி கூட உங்களுக்கு செஞ்சு நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவாக ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன். 1 கப் தேங்காய், 1 கப் சுகர், கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க. அது கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம கோமாச்சி சேனலை சப்போர்ட் பண்ணாத சொந்தங்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.